ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்டா ரவுட்டர் அன்பாக்சிங் பற்றி தான் இதோட வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த ரவுட்டரில் வந்துட்டு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, அதை எப்படி வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரவுட்டர் நான் வந்து ஆன்லைனில் வாங்குறப்போ அமேசானில் கிட்டத்தட்ட 2000 வந்து வந்திருக்கு. இந்த ரவுட்டர் வந்து நான் வந்து 5 வந்து வாங்கியிருக்கேன். 5மே வந்து பக்காவாக வேலை செய்யுது. நான் ஆல்ரெடி 1 மந்த் பிஃபோரே நான் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இது அன்பாக்சிங் பற்றி நான் வீடியோ போடுறேன். இந்த ரவுட்டர் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு 6 வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். எல்லாமே நான் வந்து இந்த வீடியோக்கு மேலே நான் பின் பண்ணிடுறேன். மெயினாக இந்த ரவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. WISP யூனிவர்சலாக வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, API வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா ஃபியூச்சருமே இந்த ஒரே ரவுட்டரில் வந்து இருக்குது. அதேமாதிரி உங்கள் ரவுட்டரை வந்துட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளாரே வந்துட்டு எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து வெளியூர் போயிருக்கீங்க அப்போ வந்துட்டு எப்படி ஆப் மூலிமா வந்துட்டு பப்ளிக் ஐடி மூலிமா போட்டு உங்களோட ரவுட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரே ரவுட்டரில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா WPSC வந்து மெயின் வந்து இதில் இருக்குது. இது வந்து 3 வருஷம் வந்து வாரண்டி இருக்குது. என்னோடய மாடல் வந்து AC1200. இந்த ரவுட்டர் வந்து நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறப்போ இதில் ஒரு 3 தான் இருக்கும். ஒரு LAN கேபிள் இருக்கும், ஒரு அடாப்டர் இருக்கும், நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரவுட்டர் இருக்கும், அவ்வளோதான். இந்த ரவுட்டர் வந்து நான் வந்து 5 வந்து வாங்கியிருக்கேன். 5மே வந்து நல்லா வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ இதனோட பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு WAN போட்டிருக்கோம், 3 வந்து LAN போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா IPTVன்னு இருக்கும். இதை வந்து டேரெக்டாக நீங்கள் எடுத்து டிவியில் வந்து டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து மெயின் பார்த்திங்கன்னா இதுதான் ஆண்டனா. கிட்டத்தட்ட 4 ஆண்டனா இருக்கும். பிஃபோர் நான் வச்சுருக்க ரவுட்டர்லாம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து டவர் வராது, சிக்னல் வராது. பட் இந்த ரவுட்டர் நான் வந்து ஆன் பண்ணுறப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தாலும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து டவர் கிடைக்கிது. நம்ம வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம இந்த ரவுட்டரில் வந்து ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ரவுட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவே போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மினிமம் பட்ஜெட்டில் எல்லா ஃபியூச்சரும் இருக்கிற மாதிரி இந்த ஒரு ரவுட்டரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்.